சொக்காரா, நான் தான் உங்க நெல்லை வேலை பேசுறேன். இன்னைக்கு நாம விட யாரை பத்தி பேச போறோம்னா, வணக்கமுங்கோ சீலா. என் தங்கச்சி வணக்கமுங்கோ சீலா நெல்லை சங்கர் அவளை பத்தி பேச போறோம். என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் வணக்கமுங்கோ சீலா பத்தி பேசானே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அவங்க நல்லது பண்ணாலும் நான் பேசுவேன், கெட்டது பண்ணாலும் பேசுவேன். இன்னைக்கு அவங்கள பத்தி தான் பேச போறோம். நாங்க வீடியோக்குள்ள போயிருவோமா? அப்புறம் இந்த நம்ம வணக்கமுங்கோ சீலா தங்கச்சி நெல்லை சங்கர் மாப்பிள்ளை மேல ஒரு பயங்கரமான கட்டுக்கடங்காத ஒரு கோபத்துல இருக்கு. அவரை சமாதானப்படுத்தவே முடியல சீலா தங்கச்சி நெல்லை சங்கர். ஏன் தெரியுமா நண்பர்களே? ஏன் நான் சொல்றேன், அவங்க வீட்டு பின்னாடி தோட்டத்துல ஒரு பெரிய தென்னை மரம், 50 அடி பழைய காலத்து தென்னை மரம். அந்த மரம் ஒம்பா போச்சு. அந்த மரம் ஒம்பா போனதுனால நம்மால அதை சாட்சி முடிச்சிருக்காரு. சாட்சி அந்த மரத்தை முடிக்கும் போது என்ன செஞ்சிருக்கு, அவங்க வீட்டுல சப்போட்டா பழம் மரம் இருந்திருக்கு. அந்த மரத்து மேலேயே விழுந்து அந்த மரம் 2ஆ ஒடிச்சிட்டா. சப்போட்டா பழம் காய்க்கிற மரமும் ஒடிஞ்சு ஒம்பா போச்சான். இதனால நம்ம சீலா தங்கச்சி நெல்லை சங்கர் மாப்பிள்ளை மேல பயங்கர கோபம். எப்படி இந்த மரத்தை ஒடிக்கலாம் வைக்கலான்ட்டு. நான் சொல்றேன், தங்கச்சிமா நீ இப்படிலாம் நினைக்காத. அதாவது மரம் நமக்கு தேவை, மரம் வளர்க்கணும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த மரம் நாளாயிட்டு அது விட்டு வீட்டு மேலேயே விழுந்து வீட்டுல உடஞ்சி பிள்ளைகள் அழகி நடமாடுதியா உடஞ்சி இதாயிரும். அதனாலதான் அவர் வெட்டினார். கோவப்படுறது நியாயம் கிடையாதுதான். ஆனா அதே நேரம் கோவப்படாது. அவர் எங்க போனாலும் வாங்க காலச்சுட்டு தான் வராரு. இப்ப நீ மாமியார் வீட்டுல போய் இருக்க, புரித மட்டும் சந்தோஷமா இருங்க. இதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. நல்லதுக்கு தான் செய்யுது. எல்லாம் நன்மைக்கு. காலையில் இந்த மரம் முடிஞ்சாலும் வேற மரம் கண்ணு வைங்க. இல்லை அந்த மரத்தை அரைக்கி விட்டா திருப்பி தழுத்துரும். இதனால அவர் மாப்பிள்ளை மேல கோவப்படாத. அதுக்கப்புறம் நெல்லை சங்கர் மாப்பிள்ள, ஆமா நீ என்னமோ ஒரு 7 கிலோ வெயிட்டை குறைச்சிக்கிறாம கேள்விப்பட்டேன். ஏதோ அந்த பவுடரு என்னமோ திட்டுக்கிட்டு இருக்கிறான். பார்த்து சாப்பிடுமையா மாப்பிள்ளையோ? ஏற்கனவே இப்பதான் குழந்தை 2ஆவது குழந்தை வேணுமா வேண்டாமா? கண்ட கரம்பத்தை தின்னு உடம்ப குறைக்க அதை குறைக்கணும் எதுவும் பாதிச்சிடாம அடுத்த பிள்ளை வேற ரெடி பண்ணணும், வைக்கணும். சும்மா உடம்ப கருத்துக்கிட்டு கண்ட கரம்பை தின்னுட்டு அலையாதையும். எப்ப பார்த்தாலும் தங்கச்சியிட்ட சொல்லி சந்தோஷமா நல்ல சாப்பாடு சாப்பிடும், உடம்ப பார்த்துக்கணும், பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும். சரி சீக்கிரமா பேர் என்னைக்கு வைக்க போட்டாங்கன்னு சட்டை பிடிச்சி சொல்லுங்க. நேரம் ஆகுது, நான் சீக்கிரம் வரணும் மருமகளை பார்க்கறதுக்கு. சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேப்பர் ரெடி 640 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.